ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் முன்னேற்றம் அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சும்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகா ஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணசமகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி 28/8/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னே மனை வாங்குவோம். மனை வாங்கினதுக்கப்புறம் வீடு கட்டுறது, இல்லை சிலர் கட்டிய வீடை வாங்குவாங்க. இதில் வாஸ்து தோஷம் மனை தோஷம்ன்றது நிறைய பார்க்குறோம். சிலர் வாடகை வீட்டில் குடியிருப்பா. இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்கச்சே வாஸ்து பார்க்கணுமானா கூடுமானவரை சில முடிஞ்ச அளவு திருத்தங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வாடகை வீட்டில் போய்ட்டு நான் சமையல் கட்டை அடிக்கிறேன்னா ஒத்துப்பாங்களா? அதேமாதிரி ஒரு ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கீங்க, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கோம், நாம் எந்த மாற்றங்களும் பண்ண முடியாது. அப்போ அந்த வீடுகளை இடிக்காமல் பெரிய மாற்றங்கள் பண்ணாமல் பரிகாரம் பண்ணலாம். அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வாஸ்து தோஷங்களை கூடுமானவரை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு சில எளிய வழிமுறைகள் உண்டு. இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்கும் பொருந்தும், வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும். இப்போ நீங்கள் வாடகை காரில் போகிறீங்க, பிரேக் பிடிக்கல அப்படின்னா கஷ்டம் தானே. சொந்த காரில் பிரேக் பிடிக்கலைனாலும் வாடகை காரில் பிரேக் பிடிக்கலைனாலும் பிரச்சனை ஒன்று தானே. அது மாதிரி சில விஷயங்கள் பொதுவானது. ஆனால் எப்பயுமே சொந்த வீடாக இருந்தால் கூட வீடை இடிக்கிறது மாற்றுறதுன்றது பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் இதெல்லாம் இல்லாமல் எளிய முறையில் எப்படி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளால் வேலை கிடைக்கல, இல்லை கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, இல்லை கல்யாணம் நடக்கலை, இப்படி பொதுவாக பார்ப்போம். குழந்தை பிறக்கலை, இப்போ புத்திரபாக்கியம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொதுவாக தனி வீடாக இருந்தால் வீட்டோட முன்பக்கம் பவழமல்லி செடி வைக்கலாம். முன்பக்கம்னு சொல்லும்போது சில பேர் சொல்கிறா, இல்லை எங்கள் வீட்டு முன்பக்கம் 2.5 அடி தான் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா மண் இல்லை, சிமெண்ட் போட்டிருக்கோம். அப்போ தெருவாசலில் வச்சா கூட தோஷம் இல்லை. வீட்டோட முன்பகுதியில் நீங்கள் உள்ளே நுழையும் போது தெருவில் கூட நீங்கள் இந்த பவழமல்லி செடியை நீங்கள் வைக்கலாம். அது மாதிரி வச்சிங்கன்னா இந்த வாஸ்துவோட தாக்கம் குறையும். இப்போ அதே நேரத்தில் வடகிழக்கில் துளசி மாடம் கட்டி துளசி செடி வைக்கலாம். மாடமே அழகாக கட்டி அதில் துளசி செடி வைக்கலாம், விளக்கேற்றணும். சரி, பிளாட்டில் இருக்கும், அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ வாடகை வீட்டில் பிளாட்டில் இருக்கும், சொந்த வீட்டில் பிளாட்டில் இருக்கும், அந்த மாதிரியாக இருந்தால் என்ன பண்ணுங்க? அங்கே வாசலில் வைக்க முடியாமல் போகலாம், துளசி செடி வைக்க முடியாதுன்னா பொதுவாக பால்கனியில் இடம் இருந்தால் நீங்கள் பால்கனியில் வைங்க. அது வடகிழக்கு தென்கிழக்குன்னு வேண்டாம். பால்கனியில் இடம் இருந்தால் துளசி செடியை பால்கனியில் வைங்க. இல்லை மொட்டை மாடியில் வைக்கலாம். மொட்டை மாடியில் வடகிழக்கு பக்கத்தில் இடம் இருந்தால் அங்கே வைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இப்போ நம்ம மொட்டை மாடியில் என்ன பண்ணுறோன்னா செத்த குப்பை அழுக்கு உடஞ்சி போன சேர் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் அழகாக துளசி செடியை வைக்கலாம். வீட்டோட பூஜை அறையிலையோ அல்லது வடகிழக்குலையோ ஒரு பவுல் வச்சு அதில் வாட்டர் வைக்கலாம். அது மாதிரி பவுல் வச்சு ஜலம் வச்சிங்கன்னா அதில் வெள்ளை நிறப்பூ, சிவப்பு நிறப்பூ, நீல நிறப்பூ, இந்த மாதிரி பூக்களை போடலாம். ஒரு பூ அதில் போட்டாலும் ஒரு பலன் உண்டு. வெண்மையான பூ அந்த பவுலில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா மனசாந்தி கிடைக்கும். நீல நிற பூ போட்டிங்கன்னா சனி பிரீத்தியாக இருக்கும், துஷ்ட சக்தி அணுகாது. சிவப்பு நிற பூ போட்டிங்கன்னா சத்ருத்துவம் இருக்காது. மஞ்சள் நிற பூ போட்டிங்கன்னா தங்கம் விருத்தி அடையும். சில வீடுகளில் பார்த்தா நான் வீடு வாங்கினேன் நகையை அடமானம் வச்சுட்டேன்னுவா. அந்த மாதிரி நகையை அடமானம் வச்சுட்டேன்னு சொல்லுவா. இந்த மாதிரி அதாவது மஞ்சள் கலர் பூ போட்டிங்கன்னா அடமானம் வச்ச நகையை மீட்ட முடியும். அதேமாதிரி திருஷ்டி தோஷம் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாள். நீல கலர் பூ போட்டிங்கன்னா திருஷ்டி தோஷம் போயிடும். நிறைய கோர்ட்டு வழக்கு பகை இருக்குன்னா சிவப்பு நிற பூ போடும்போது இந்த மாதிரி கோர்ட்டு வழக்கு பகை விலகும்.
இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். தாமரைப்பூ போட்டிங்கன்னா குடும்ப விருத்தி அடையும். அதனால் இது மாதிரி பவுலில் ஜலம் வச்சு அதில் இந்த மாதிரி பூக்கள் போட்டு பூஜை அறையிலையோ வடகிழக்குலையோ இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை தவிர துளசி, உங்களுக்கு இந்த துளசி செடி வைக்க தோணும். அது தவிர தொட்டாசிலிகை, பெரண்டை, இந்த பெரண்டைன்ற செடியை கொல்லிப்பட்டுங்க. பெரண்டை, கற்பூரவள்ளி, வளம்பெரி, எடம்பெரி, சிறியானங்கை, பெரியானங்கை, மிளகானங்கை, இந்த மாதிரியான செடிகளை வைக்கிறது, குறைந்தது 5 தொட்டியில் இந்த மாதிரி செடிகளை வைக்கிறதும் ஒரு நல்ல ஆத்ம சக்தியை வீட்டில் வந்து டெவலப் பண்ணும். ஒரு நல்ல விருத்தி அடையும். துஷ்ட சக்திகள் அணுகாதுன்றது மட்டும் அற்புதமான சக்திகளை உருவாக்குற பவரும் இந்த மாதிரி செடிகளுக்கு உண்டு. ஆனால் போன்சாய் மரங்களை இங்கே நான் சொல்லலை, ஏன்னா நாங்கள் அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. வீடுகளில் போன்சாய் மரம் வைக்கிறத நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இதில் அது வராது. இப்போ நம்ம ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.